ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னங்கிறத கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நூடுல்ஸ் தான். நூடுல்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தண்ணியை நல்லா காய வச்சிடலாம். நல்ல கொதி வர ஸ்டேஜ் வந்துடணும் தண்ணியை. இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு நூடுல்ஸாக நான் இன்றைக்கி 5 பாக்கெட் நூடுல்ஸ் தான் வாங்கி செய்கிறேன். இந்த ஒரு பாக்கெட் வந்து 12 ரூபாய். அந்த நூடுல்ஸ் முதல்லாம் 6 ரூபாய் 7 ரூபாய் கிடைக்கும். இப்போ 12 ரூபாய் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் லென்த்தாகவும் நம்ம கை லென்த்து அந்தளவுக்கு இருக்கும். இப்படியும் இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சா, நூடுல்ஸு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சீரகம் கொஞ்சம் போடுறேன். பெரிய சீரகம் போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பின்னாடி நான் வந்து சிக்கன் குழம்பு தூள் தான் போடுறேன். ஒரு பாக்கெட் கொட்டிடுறேன். ஏன்னா 5 பாக்கெட் வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சோண்டு காரத்தூளுங்க. சிக்கன் குழம்புத்தூள் போட்டால் கொஞ்சோண்டு காரத்தூள். மஞ்சத்தூள் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை. இந்த கலரே நம்மளுக்கு ஓகே. இப்போ இதில் வந்துட்டு இப்போ 5 பாக்கெட் நூடுல்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 6 முட்டை இல்லை 7 முட்டை கண்டிப்பாக நான் உடச்சி ஊற்றுவேன். இன்றைக்கி 5 முட்டை தான். எங்கள் பாப்பா தரமாட்டேங்குச்சு, போதும் 5 முட்டையே அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு இது மேலே உப்பு போட்டு நல்லா இதை கிண்டி விடலாம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அதை வேக வச்சுருக்கோம். இந்த முட்டையும் வெங்காயம் இது தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. பட் அதில் நூடுல்ஸில் உப்பு போட்டு வேக வச்சதை மறந்துடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா முட்டை வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்தோடனே அந்த நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து நல்லா போட்டு இப்படி கிண்டிடணும். என்னங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது எக் நூடுல்ஸ் தான். எக் நூடுல்ஸ் நம்ம ஹோட்டல்லலாம் செஞ்சுருப்போம். என்ன தான் ஹோட்டலில் செஞ்சு சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டே இருக்காது. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்காதுங்க. அதில் என்னென்னையில் செய்கிறாங்க எது என்னன்னு சொல்லி தெரியாது. சாஸ் ஊற்றுவாங்க, அது இது ஊற்றி நம்மளுக்கு வீட்டில் தேவையான சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மேலே வந்து கேரட்டு கோஸு லைட்டாக வெங்காயத்தால் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தான் செஞ்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் செஞ்சு நூடுல்ஸ் சாப்பிடுவேன். இதாங்க பிடிக்கும். எப்படி சூப்பராக செம்மையாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்